இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. கூண்டாஸ்க்கு வந்து இது வந்து இம்ப்ளிகேட் ஆகாது. பொய் வழக்கு போட்டு அவங்க மேலே வந்து கூண்டாஸ் இன்வோக் பண்ணுறதுன்றது. கூண்டாஸ் எந்த இடத்துல இன்வோக் பண்ணணும்? ஒன்லி ஒரு பப்ளிக் ஹார்மனி டிஸ்டர்ப் ஆகும்போது கூண்டாஸ் வந்து பதியலாம். அல்லது பப்ளிக் ஆர்டர், லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை வந்து ஒரு பெரிய லெவலில் இவங்க வந்து பாதிப்புக்குள்ளாக்குறாங்க அப்படின்னா பண்ணலாம். பட் இந்த வழக்கில் கூண்டாஸ் ஆக்ட் இன்வோக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. It is a purely a civil case because there is a contract, there is an agreement, there is a memorandum of understanding in between two parties. இப்போ இப்போ பர்சன் ஏ பர்சன் பிக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உரிமையியல் நீதிமன்றத்தில் அதை போய் தீர்த்துக்கணும். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் 48 ஃப்ளாட்டை வந்து இவர் விற்றுட்டாரு. எந்த ஃப்ளாட் நம்பர் எந்த பிளாக்கில் யாருக்கு சொந்தம், அது ஜாயின்ட் வெஞ்சர் கொடுத்தவருக்கு சொந்தமா இல்லை டெவலப்பருக்கு சொந்தமான்றது அவங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சது. அந்த அக்ரிமெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த வழக்கில் ஃபோர்ஜரியாக இவங்க கையெழுத்து போட்டு டெவலப்பர் விற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை பதிய பண்ணி அவரை வந்து ஜெயிலில் டீடெயின் பண்ணி கூண்டாஸை இன்வோக் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. கூண்டாஸ்க்கு வந்து இது வந்து இம்ப்ளிகேட் ஆகாது. இன்கிரிமினேட்டிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் கூண்டாஸ் இஸ் நாட் அவைலபிள், மெட்டீரியல் ஃபேக்ட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.